வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். அந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேருக்கு கைட் பண்ணிகிட்ருக்கிற நண்பர் திரு விமல். குரூப் 1 இன்டர்வியூ வரைக்கும் போனார். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இதில் கிட்டத்தட்ட தொடர்ந்து டிஎன்பிசியில் ஒரு டச்சில் இருக்கிற நண்பர் சொன்னார், ஒரு பொண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க குரூப் 4 ஃபெயிலியரால். அவங்கள மாதிரி ஆட்களுக்கு மோட்டிவேஷன் ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லி அது கேட்டதுலேருந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா ஆக்சுவலாக இது தற்கொலை அப்படின்றது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு ஆகாது. அது திரும்ப திரும்ப பிரச்சனையை இட்டு செல்லும். நம்மளை சின்ன வயசுலேருந்து வளர்த்த பெற்றோர், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த முடிவை யாரும் எடுக்க மாட்டாங்க. நம்மளை எவ்வளோ தியாகம் நமக்காக பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட சிங்கிள் பேரண்ட். அப்போ இன்னும் அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. டபுள் பேரண்ட் இருக்கவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு பாசம், அதாவது கஷ்டப்படுறதுலாம் அப்புறம் அதையெல்லாம் பாசமாக வளர்க்குறது எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதுவும் ஒரு பெண் அப்படின்னும் பொழுது அவங்கள அப்பா அம்மா பெருசாக அவங்க சம்பாதிச்சு கொடுக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு வேலை வாங்கி புகுந்த வீட்டுக்கு அனுப்பணும், இல்லை நல்ல புத்திசாலியாக ஒழுக்கமாக வளர்த்து இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழலில் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பாங்க. அவங்க இந்த முடிவை எடுக்கிறதுன்றது தற்கொலைன்றது ஆக்சுவலாக எல்லாம் கோழைத்தனமான முடிவு அப்படின்வாங்க. கோழை எடுக்கும் முடிவு அப்படின்வாங்க. இது கோழைத்தனமான முடிவுலாம் கிடையாது. இதை தற்கொலை செய்கிறதுக்கு, தற்கொலைன்றது ஆக்சுவலாக கொலை, அது ஒரு கொலை, கொலை. கொலை பண்ணுறது எவ்வளோ தப்பான விஷயமோ அதை விட இது ரொம்ப தப்பான விஷயம், கிரிமினல் அஃபென்ஸு. ஆக்சுவலாக தற்கொலை முயற்சி ஐபிசி செக்ஷனில் இருக்குது தப்புன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுருவோம். அந்த ஒரு உணர்ச்சி ஏதோ ஒரு தவறான நெகட்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகும்போது அவங்களுடைய ஆற்றாமைக்கு இதுதான் தீர்வு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் எக்ஸாம் ஃபெயிலானவங்க தான் டியூஷன் சென்டரு, இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டு, இந்த மாதிரிலாம் வச்சுட்டு பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் 1 குரூப் 2 எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அனுப்புனேன். எத்தனையோ ப்ரைவேட் இன்ஸ்டியூட் இருக்குது. அவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி படித்தது என்றைக்குமே வீணாகாது. படித்தது வீணாகாதுன்னா அப்போ அதை யூஸ் பண்ணி ஒழுங்காக படிச்சிருந்தவங்க அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டியூட் ஆரம்பித்து பல கோடிக்கு அதிகபதியாக இருக்கிறது இல்லாமல் பல மாணவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறாங்க. அடுத்தது அதில் ஒரு வேளை பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலை, ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்றைய சூழ்நிலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கவங்களாம் ஒரு பாண்டட் லேபர் மாதிரி தான் இருக்காங்க. கொத்தடிமை மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு மக்களுக்கும் சில விஷயம் செய்ய முடியல, நாம் எதிர்பார்த்தது செய்ய முடியல, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். இது மட்டும்தான் வேலையா? சில பேர் கவர்மெண்ட் சர்வீஸாக குரூப் 2 சர்வீஸில் இருக்கவங்க வேலையை தூக்கி போட்டு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கடந்த காலத்தில் ஒரு நல்ல ரேங்க்கில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்சவங்க அடுத்து குரூப் 1 ப்ரொமோஷனே வரும். அதெல்லாம் விட்டுட்டு வேலை வேணான்னு சொல்லி இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதனால் இன்ஸ்டியூட் மட்டும் கிடையாது, நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட வேலை இருக்குது. பிஸ்னஸ், டெக்னிக்கலாக ஒரு டைப்ரைட்டிங் தெரியுது, நம்ம அதுக்காக படிச்சிருக்கோம் அப்படின்னா இன்னும் பல வாய்ப்புகள் நமக்கு டைப்ரைட்டிங் கிடைச்சது தெரியுது அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிற மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. நம்ம தான் ஓனர், நம்ம யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுக்காக நான் கவர்மெண்ட் சர்வீஸ் வேணான்னு சொல்ல வரல. பட் இது ஒரு குரூப் 4 எக்ஸாம். சில பேர்லாம் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறவங்க, இல்லை வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிறவங்க, அவங்களாம் சாகணும் அப்படின்னா 100 முறை செத்துருக்கலாம். அவ்வளோ அசிங்கப்பட்டவங்க தான் இன்றைக்கி உலக அளவில் பல சாதனையை படித்தவங்க. பல உதாரணங்கள் சொல்லலாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் முடியும் அந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கிறத விட நம்மளுடைய இருப்பு, கடவுள் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு பொருளுக்கும் அர்த்தம் உண்டு. அது எதுக்காக யாருக்காவது பயனுள்ள வகையில் தான் இருந்துட்டு தான் அதோடைய வாழ்வை முடிச்சுக்கும். ஒரு பொருள் ஆக்சுவலாக உயிரற்ற பொருளுக்கே ஏதோ ஒரு வகையில் பயனுள்ள வகையில் பல பேருக்கு இருந்துட்டு போகும். நம்ம இத்தனை வருஷம் இருக்கிறோம், சின்ன வயசு 23 வயசுலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசு, கிட்டத்தட்ட 30 40
50 வயசு ஆளுங்க கூட குரூப் 4 எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நிறைய எழுதுகிறாங்க. அப்போ அவங்களெலாம் நம்ம என்ன சொல்கிறது? இந்த வயசில் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம மென்டலாக ப்ரிப்பேர்ட் ஆக வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு தேர்வுன்றது வந்து வெறுமனே ஆளுமை வளர்ப்பதோ இல்லை அறிவுத்திறனை வளர்ப்பதோ மட்டும் இல்லை. எல்லா வகையிலையும் ஒரு முழுமையான கல்வி, தாகூர் நிறைய தத்துவவியலாளர்லாம் சொல்கிறது மாதிரி ஒரு முழுமையான அளவில் வளர்ச்சி அடையணும். ஒன்றும் ஒரு ஒரு குறுகிய கண்ணோட்டத்தை விட்டு வெளியில் வாங்க. இதெல்லாம் வந்து உலகம் இருண்டதாக நினைக்க வேணாம். ஒவ்வொன்றும் ஒரு பாடம். குரூப் 4 ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, குரூப் 2 இல்லை நம்ம தப்பே பண்ணலை அப்படின்னாலும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, குரூப் 2 அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, இல்லை குரூப் 1 எப்படி பண்ணுறது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறையா டைம் சொல்லியிருப்பேன். என் கூட வந்து குரூப் 2 குரூப் 4 ஃபெயில் ஆன எவ்வளோ பேர், குரூப் 4 பாஸ் ஆனவங்க இன்னமும் குரூப் 4 விஏஓவாக இருக்கார். குரூப் 2 என் கூட ஃபெயில் ஆனவங்க குரூப் 1 போஸ்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. குரூப் 2 என்னோட கம்மி மார்க் எடுத்தவங்க குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் ஸ்டேட் லெவலில் சாதிச்சு நிறைய முனிசிபல் கமிஷனர் இந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட்டில் வந்து இருக்காங்க. அதனால் இது வந்து இதை ஒரு எக்ஸாமில் வந்து ஒன்று நடந்துருச்சு, இது அதனால் இது வந்து முடிஞ்சு போகிறது விஷயம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் லாஸ்ட் வேலை கிடச்சிதுன்னா உடனே போய்ட்டு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு டைம் கிடைக்காது. குரூப் 2 குரூப் 1 படிக்கணுன்னா குறைஞ்சது ஒரு வருஷமாவது மெயின்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லை எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி எந்த எக்ஸாம் வேணாலும் இருக்கட்டும், இதில் விட்டீங்க. பட் யூ நோ த ஆல் டெக்னிக்ஸ் டு கிளியர் த எக்ஸாம், கிராக் த எக்ஸாம். அப்போ அந்த டெக்னிக்லாம் கற்றுக்குறீங்க. அப்போ எட்ஜில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் நல்லா படிக்கும்போது ஒரு ஸ்டேட் டாப்பராகவோ, நீங்கள் நினைக்கிற வேலையோ இல்லை நினைக்கிற போஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சாதிக்கலாம். அதனால் எப்போவுமே எந்த விஷயத்துலையும், எக்ஸாம் மட்டும் கிடையாது, வாழ்க்கைனாலும் சரி, எந்த ஃபெயிலியருக்கும் இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்கக்கூடாதுன்றத உறுதியாக இருக்கணும். அதை முடிவெடுக்கணும். அதாவது தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுன்றத நம்ம முடிவெடுத்து ஏற்கனவே வச்சுருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் உண்டு. சொல்யூஷனே இல்லை அப்படின்னா அது இன்ஃபினிட்டி சொல்லுவாங்க மேத்ஸில். இன்ஃபினிட்டினா அது யாருக்கும் தெரியாது, இல்லை சொல்யூஷனே இல்லை. அதை பற்றி நம்ம யோசிச்சு என்ன பண்ணுறது? சொல்யூஷனே இல்லைன்னும் போது அதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்க வேண்டியது தான். அந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம உறவுகள், நட்பு, இல்லை சொந்தக்காரங்க, நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எவ்வளோ நம்மளை மிஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ இழப்பு அவங்களுக்கு, இந்த மாதிரி சென்சிட்டிவாக யோசித்தோம்னாவே இந்த மாதிரி தப்பான முடிவை எடுக்க மாட்டோம். அதை வந்து முதல்ல மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்குவாங்க. நெகட்டிவிட்டிக்கு அதிகம் இடம் கொடுக்காதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். கவலை வேண்டாம்.